Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 9th chapter symmetryல exercise number 9.1 பண்ண போறோம். இப்போ நம்ம exercise போறது before வந்து symmetry என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Symmetry பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணாலோ இல்ல வந்து ரொட்டேட் பண்ணாலோ பாத்தீங்கன்னா அதோட பேட்டர்ன் வந்து சேமா இருக்கும். சில பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், ஒரே மாதிரி தெரியும். அதுதான் வந்து சிமெட்ரி சொல்லுவோம். இங்க few examples கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபிளார் பாத்து நம்ம இந்த மாதிரி மிடில்ல இருந்து நம்ம கட் பண்ண வச்சுக்கோங்களேன். ரெண்டா டிவைட் பண்ணோம்னா இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் நம்ம இந்த மிடில்ல இருந்து இதை வந்து மிடில்ல எடுத்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் அண்ட் இந்த ஹாஃப் ஈக்குவலா இருக்கும். இமேஜ் இப்போ ஒரு இமேஜ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் இல்லையா, இப்போ பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து நான் 2 ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஹாஃப் ஈக்குவலா இருக்கும். சோ இங்க இருக்க பேட்டர்ன் தான் இங்கேயும் நமக்கு இருக்கும். இப்போ ஒரு இமேஜ் வந்து இந்த லைன் மூலமா நம்ம டிவைட் பண்ணதால இந்த லைனுக்கு பேரு லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு தி அதர் ஹாஃப். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரங்கோலி, இந்த ஆர்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்படியும் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி போட்டு ஸ்ப்ளிட் பண்ணா ரெண்டு ஹாஃப் ஈக்குவலா இருக்கும். இல்ல நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், நமக்கு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். அண்ட் சப்போஸ் இந்த பெட்டல்ஸ் நம்ம டார்கெட் பண்ணி இந்த பெட்டல்ஸை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். ஸோ எனிவே we can split this image. சேம் வே இந்த பின் வீடியோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த மிடில் லைன் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு ஹெக்ஸகன், 6 sides இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஹெக்ஸகன் டார்கெட் பண்ணி நம்ம either this way we can split this image, இல்லனா இந்த லைனை ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது அந்த ஹெக்ஸகனல் லைன்ஸ் மூலமா நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாலும் நமக்கு ஒரே இமேஜ் தான் கிடைக்கும். அப்போ ஒரு இமேஜ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதோட பர்டிகுலர் பேட்டர்ன் ஒரு டிசைன் வந்து ஒரே மாதிரி இருந்தது, ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். ஸோ அந்த இமேஜை நம்ம டிவைட் பண்ண லைனை வந்து we call it as line of symmetry. இப்போ நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தாஜ்மஹால் அண்ட் கோபுரம். இப்போ இந்த தாஜ்மஹாலை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு straight vertical line மூலமா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா we get equal half. இந்த ரெண்டு ஹாஃபும் ஈக்குவலா இருக்கும். சோ இதோட மிரர் இமேஜ் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோபுரம் பாத்தீங்கன்னா இதையும் நம்ம vertical லைன் மூலமா ஸ்ப்ளிட் பண்ணலாம். சோ ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு ஈக்குவல் ஹாஃப் ரெண்டு பக்கமும் இருக்கும். அதே நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் வராது. சோ நமக்கு ஈக்குவல் ஹாஃப் வந்து vertical லைன் மூலமா தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் ரெண்டு இமேஜ்க்கும். இப்போ நம்ம 9.1ல வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி பத்தி பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். லைன் ஆஃப் சிமெட்ரினா ஒரு இமேஜ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் இல்லையா, சோ இந்த லைன் தான் we call it as line of symmetry. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். Figure A shows the picture of a blue triangle with a dotted line. What if you fold the triangle along the dotted line as one half of the triangle covers the other half completely? These are called mirror halves. இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க, ஒரு லைன் மூலமா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் ஃபோல்ட் பண்ணோம்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும், ரெண்டுமே வந்து மேட்ச் ஆயிடும். அதே இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு போட்டா என்ன ஆகும், இந்த சைடும் மேட்ச் ஆயிடும். இந்த மாதிரி இமேஜ் வந்து we call it as mirror halves. இப்போ ஒரு மிரர்ல நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வச்சாலும் என்ன ஆகும், அந்த சேம் ஆப்ஜெக்ட் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள்ல வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி டிரா பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த ரெண்டு ஹாஃபும் சேம் மிரர் இமேஜ் மாதிரி சேமா இருக்கும் both the sides. இப்போ நெக்ஸ்ட் இந்த பி ஃபிகர் பாத்தீங்கன்னா இங்க லைன் ஆஃப் சிமெட்ரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹாஃப் மேட்ச் ஆகுதுன்னா இல்ல, மேட்ச் ஆகல. ஏன்னா இது வேற ஷேப்ல இருக்கு, இது வேற ஷேப்ல இருக்கு. சோ நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம இப்படி போட்டாலுமே ரெண்டு இமேஜுக்கும் இதுவும் மேட்ச் ஆகல. 9.1ல first sum, figure it out. Do you see any line of symmetry in the figures at the start of the chapter? What about in the picture of the cloud? இப்போ நம்ம இந்த first 4 figures பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து we have line of symmetry. இப்போ நம்ம first questionல இதுதான் கேட்டிருக்காங்க, இந்த 4 figuresல வந்து line of symmetry இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கு. இந்த மூணு ஃபிகர்ஸ்க்கு more than one line of symmetry இருக்கு, whereas butterflyல we have only one line of symmetry. இப்போ இந்த cloudsல வந்து நமக்கு line of symmetry இருக்கா கேட்டிருக்காங்க. cloudsல இல்ல, ஏன்னா clouds நம்ம ஈவனா ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அப்போ no line of symmetry. இதுதான் நமக்கு first question கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஷார்ட்டா வந்து நம்ம yes ன்னு எழுதிக்கலாம், இல்ல கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், எலாபரேட் பண்ணி எழுதணும்னா you can mention like all 4 figures have symmetrical pattern அப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து cloud பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம cloud என்ன பார்த்தோம், cloud has no symmetrical pattern.
Second sum, for each of the following figures, identify the lines of symmetry if it exists. இப்போ இங்க கொடுத்திருக்க இமேஜ் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இருந்ததுன்னா நமக்கு டிரா பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இமேஜ்க்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம எப்படி போட்டுக்கலாம்? சோ ரெண்டுமே மிரர் ஹாஃப் இருக்கு. and இந்த இமேஜ்க்கு வந்து we can draw like this. இதுக்கு வராது. and இந்த இமேஜ்க்கு வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். லைன் ஆஃப் சிமெட்ரி we can draw like this. and இதுக்கும் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி பண்ண முடியாது. சோ இந்த கொடுத்திருக்க 5 இமேஜஸ்ல வந்து 3 இமேஜ்க்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு and whereas 2 இமேஜஸ்க்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இல்ல. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? figures with more than one line of symmetry. ஸ்கொயர் பாதி நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வெர்டிகல் லைன்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கும் 2 equal half. சப்போஸ் நம்ம ஹாரிசான்டல் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும் and diagonal பண்ணா இந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு மிரர் இமேஜ் கிடைக்கும். ஹாரிசான்டல் பண்ணாலும் மிரர் இமேஜ் கிடைக்கும் and diagonal பண்ணாலும் நமக்கு மிரர் இமேஜ் கிடைக்கும். அப்போ it has more than one line of symmetry. Next question கேட்டிருக்காங்க, is there any other way to fold the square so that the two halves overlap? How many lines of symmetry does the square shape have? இப்போ நம்ம இந்த ஸ்கொயர்ல வந்து different lines of symmetry பார்த்தோம். இது தவிர வேற ஏதாவது line of symmetry இருக்கா ஸ்கொயர்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ஸ்கொயர்ல வந்து we have 4 line of symmetry. பாத்தீங்கன்னா ஒரு vertical, ஒரு horizontal and diagonal. ஒரு diagonal அப்புறம் இன்னொரு diagonal. So மொத்தம் we have 4 lines of symmetry in square. நமக்கு next என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். Thus figures can have multiple lines of symmetry. The figures below also have multiple lines of symmetry. Can you find them all? இப்போ இங்க கொடுத்திருக்க இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை lines of symmetry இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So இந்த இமேஜ் நம்ம பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். So this way we can split. இல்லனா this way. இப்போ நமக்கு இந்த எட்ஜ் டார்கெட் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் நமக்கு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். இப்போ நமக்கு மொத்தம் 3 லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இந்த எட்ஜ் டார்கெட் பண்ணனா இங்க ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி பண்ணலாம், இங்க இருந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருந்தும் பண்ணலாம். So we got 6 line of symmetry. ஏன்னா இது வந்து ஒரு hexagon ஷேப்ல இருக்கு. So 6 line of symmetry for the first image. இப்போ next நமக்கு flowers இருக்கு. இங்க வந்து 6 petals இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 6 line of symmetry draw பண்ணனா நமக்கு எல்லா சைடும் ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இங்க இருந்து இங்க பண்ணிக்கலாம் அண்ட் இங்க இருந்து இங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து we got 6 line of symmetry. இப்போ இந்த இமேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டயகனல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டயகனல் 2 டிரா பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் அண்ட் தென் வெர்டிகல். ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதுனால we got 4 line of symmetry. இப்போ நமக்கு next ஒரு question கொடுத்திருக்காங்க. We saw that the diagonal of a square is also a line of symmetry. Let us take a rectangle that is not a square. Is its diagonal a line of symmetry? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கொயரை பார்த்தோம். ஸ்கொயர்ல வந்து we got 4 line of symmetry. இப்போ next rectangle கொடுத்திருக்காங்க. rectangle வந்து எத்தனை line of symmetry இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. rectangle வந்து பாத்தீங்கன்னா we can split in horizontal line and second பாத்தீங்கன்னா vertical line split பண்ணலாம். அது diagonal split பண்ணா ஈக்குவல் வராது. A rectangle has only 2 line of symmetry. இப்போ next concept நமக்கு reflection கொடுத்திருக்காங்க. reflection என்னது? ஒரு இமேஜ் வந்து அதே மாதிரி சேமா டிட்டோ வந்தா இஸ் கால்ட் reflection. For example நம்ம மிரர்ல பார்க்கறோம்னு வெச்சுக்கோங்க. சோ நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மிரர்ல. அண்ட் மிரர்ல வந்து நம்ம என்ன இமேஜ் வெச்சாலுமே, ஒரு பால் வெச்சாலுமே இல்ல ஒரு சேர் ஒரு டேபிள் அதுக்கு முன்னாடி வெச்சாலுமே அந்த இமேஜ் as it is வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதா ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ரெஃப்ளெக்ஷன் கான்செப்டே பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க அப்படியே ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டாங்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே A B C ன்னு மார்க் பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு வெர்டிகலா இந்த ஸ்கொயரை ஃபோல்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? A வந்து B யோட மேட்ச் ஆயிடும். அதே வந்து D வந்து C யோட மேட்ச் ஆயிடும். சப்போஸ் நம்ம ஹாரிசான்டலா டிவைட் பண்ணோம்னா ஸ்கொயர் என்ன ஆகும்? D வந்து A யோட ஜாயின் ஆயிடும், C வந்து B யோட ஜாயின் ஆயிடும். So இது just further உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அவ்வளவுதான். இப்போ ரெண்டு ஹாஃப்ல பாத்தீங்கன்னா எந்த வித்தியாசம் இல்லாம ஈக்குவலா இருக்கும். This is called reflective symmetry. இது புரியறதுக்காக தான் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Generating shapes having lines of symmetry.
இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. சிமெட்ரி பத்தி உங்களுக்கு கிளியரா புரியறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு பேப்பர்ல வந்து இங்க் டிராப்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இங்க் வந்து அங்கங்க கொஞ்சம் டிராப் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா அந்த இங்க் டிராப் எல்லாம் என்ன ஆகும், ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி இங்க क्वेश्चंस கேட்டிருக்காங்க. What do you see? First என்ன கேட்டிருக்காங்க, what do you see? நமக்கு போட்ட இங்க் டிராப்ஸ் இப்போ என்ன இருக்கு, ஒரு இமேஜ், ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆயிருக்கு. So we can see a pattern. We can see a pattern formed. Ink drop என்னாச்சு, ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. And next என்ன கேட்டிருக்காங்க, is the resulting figure symmetric? இப்போ நீங்க பார்த்த இமேஜ் சிமெட்ரிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yes. Third என்ன கேட்டிருக்காங்க, if as where is the line of symmetry? இப்போ அந்த இமேஜ் வந்து அந்த பேட்டர்ன் வந்து சிமெட்ரியா இருந்ததுன்னா அது லைன் ஆஃப் சிமெட்ரி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது எங்க இருக்கும், நம்ம பேப்பர் எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அந்த பேப்பர் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபார்ம்ட் ஆன் தி பேப்பர் ஃபோல்ட். நம்ம பேப்பர் எப்படி ஃபோல்ட் பண்ணுமோ அந்த ஃபோல்டிங் லைன் தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட், is there any other line along which it can be folded to produce two identical parts? இப்போ இந்த ஃபோல்டட் லைன் தவிர்த்து வேற ஏதாவது லைன் ஆஃப் சிமெட்ரி அதுல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. No. Next, try making more such patterns. So இந்த மாதிரி நீங்க டிஃபரண்ட் இங்க் டிராப்ஸ் வச்சு பேன் பண்ணி பாருங்க. அதுல வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங். இப்போ நிறைய வந்து பேப்பர் ஆர்ட் ஒர்க்லாம் பண்றோம் இல்லையா, பேப்பர் கட் அவுட்ஸ்லாம் பண்றோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம நிறைய பர்த்டே அப்போ இல்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்போலாம் ஹேங்கிங் பண்ணியிருப்போம். சோ அதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்கன்றதுக்காக இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இத பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நமக்கு 9.1ல செகண்ட் செக்மெண்ட் figure it out punching game. The fold is a line of symmetry. Punch holes at different locations of a folded square sheet of paper using a punching machine and create different symmetric patterns. இப்போ நம்ம ஒரு பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணி பஞ்சிங் மெஷின் வந்து இங்க போட்டு நம்ம பஞ்ச் பண்ணோம்னா when you open the paper அதோட ஹோல் நமக்கு இப்படி கிடைக்கும். சோ இத பேஸ் பண்ணி நமக்கு இங்க சம்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை சால்வ் பண்ணலாம். First sum, in each of the following figures a hole was punched in a folded square sheet of paper and then the paper was unfolded. Identify the line along which the paper was folded. Figure D was created by punching a single hole. How was the paper folded? Okay, figure D நம்ம அப்புறம் பண்ணலாம். First ABC முடிச்சிடலாம். இப்போ சேம் நம்ம பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணி பஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி கண்டுபிடிக்கணும். இந்த ஹோல் வந்து இங்க இருக்கு இல்லையா, அப்போ இதோட லைன் ஆஃப் சிமெட்ரி எங்க இருக்கும், இந்த பேப்பர் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருப்பாங்க. So paper fold becomes the line of symmetry. இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி இங்க பஞ்ச் பண்ணோம்னா ரெண்டு ஹோல்ஸும் நமக்கு இப்படி கிடைக்கும். சேம் வே பி பாத்தீங்கன்னா பேப்பர் வந்து டயகனலா ஃபோல்ட் பண்ணிருக்காங்க. சோ டயகனலா ஃபோல்ட் பண்ணி இங்க பஞ்ச் பண்ணா நமக்கு ரெண்டு ஹோலும் இங்க கிடைக்கும். சி வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்க பஞ்ச் பண்ணிருக்காங்க. so that we got both the hole here. இப்போ டி பாத்தீங்கன்னா நமக்கு 4 holes இருக்கு. இதுல வந்து 2 holes இருக்கு. பட் இங்க வந்து 4 holes இருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா பஞ்சிங் வந்து once தான் பண்ணிருக்காங்க. இந்த பேப்பர் என்ன பண்ணிருக்காங்க 4ஆ ஃபோல்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிருக்காங்க, அப்புறம் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிருக்காங்க. நாலா மடிச்சு அந்த கார்னரை நம்ம பஞ்ச் பண்ணா we get all these 4 holes. இதெல்லாம் வந்து ரெண்டா மடிச்சிருக்காங்க, பட் இத மட்டும் நாலா மடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். Second sum, given the lines of symmetry find the other holes. இப்போ இங்க வந்து lines of symmetry கொடுத்திருக்காங்க, நம்ம வந்து holes கண்டுபிடிக்கணும். பஞ்சிங் ஹோல் வந்து ரிஃப்ளெக்ஷன் எங்க ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பேப்பர் வந்து டயகனலா ஃபோல்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும், இங்க ஒரு ஹோல்னா இங்க ஒரு ஃபார்ம் ஆகும். B க்கு பாத்தீங்கன்னா இது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். C வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். D வந்து இப்படி வரும். E பாத்தீங்கன்னா இங்க வரும். இப்போ தேர்ட் क्वेश्चन வந்து ஒண்ணுமே கிடையாது. ஒரு வெர்டிகல் ஃபோல்ட் எப்படி இருக்கும் இமேஜ் பார்க்கிறதுக்கு, அதே வந்து ஹாரிசான்டல் ஃபோல்ட் வந்து எப்படி இருக்கும் இமேஜ் பார்க்கிறதுக்கு, அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வெர்டிகல் ஃபோல்ட்னா ஆரோ இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து
ஹாரிசான்டல் ஃபோல்டுனா ஆரோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம்னா அது எப்படி ஃபோல்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த பேப்பர் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்ம அதை பேஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் சம், ஆஃப்டர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கட்ஸ் predict the shape of the hole when the paper is open. After you have made your prediction, make the cutouts and verify your answer. இப்போ இங்க அகைன் பாத்தீங்கன்னா பேப்பர் ஃபோல்ட் பண்ணி இந்த இமேஜ் கட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பேப்பர் வந்து அன்ஃபோல்ட் பண்றோம். ஓபன் பண்ணா அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஓபன் பண்ணா இந்த இமேஜ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து அப்படிங்க ஃபார்ம் ஆயிருக்கும். சேம் இமேஜ் தான் வரும், இப்படிதான் இருக்கும். சப்போஸ் நான் அந்த பேப்பர் ஓபன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். பிக்கும் அதே தான் கேட்டிருக்காங்க. இது வந்து நான் ஒரு ஹாஃப் எடுத்துக்கிறேன், இன்னொரு ஹாஃப் நான் இங்க டிரா பண்ணிக்கிறேன். சோ இந்த இமேஜ் வந்து அப்படியே இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த இமேஜ் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன், கிளியரா இருக்காது. பட் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணும்போது ஸ்கேல் வச்சு ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சி பாத்தீங்கன்னா 4 மடிச்சிருக்காங்க. சோ 4 மடிச்சு நமக்கு இந்த பாயிண்ட், இந்த ஓபன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க நமக்கு கட் பண்ணாங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். அதே வந்து இந்த சைடு கட் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த ஷேப் கிடைக்கும். சப்போஸ் இந்த எட்ஜ்ல கட் பண்ணோம்னா அதோட ஷேப் வேற மாதிரி வரும். சோ நீங்க வந்து பிராக்டிகலா வந்து இத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி இத டிரா பண்ணிருக்கேன். and இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி இத டிரா பண்ணிருக்கேன். இதே பாத்தீங்கன்னா ரெண்டா ஃபோல்ட் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டா ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோம்னா we get these two images. So ரெண்டு identical image நமக்கு D ல ஃபார்ம் ஆகுது. Fifth sum, suppose you have to get each of these shapes with some folds and a single straight cut. How will you do it? இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் ஹோல் கொண்டு வரணும். ஆனா சிங்கிள் கட்ல நம்ம பண்ணணும். எப்படி பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த A சம்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்கொயர் பேப்பரை வந்து டயகனலா மடிச்சுக்கணும். சோ இப்படி ஒரு லைன் மடிச்சுக்கணும் and then செகண்ட் இந்த மாதிரி ஒரு லைன் மடிச்சுக்கணும். இப்போ நம்ம டயகனலா ஃபோல்ட் பண்ணும்போது ஃபோல்ட் இப்படி வரும். அப்போ நமக்கு இந்த எட்ஜ்ல வந்து ஒரு சிங்கிள் கட் பண்ணிட்டோம்னா we get these hole. இங்க ஹோல் இருக்கு ஆனா வந்து ஸ்ட்ரைட்டா இல்ல. இது எப்படி பண்ணலாம்னா we have to fold in vertical. சோ இப்படி ஒரு மடிப்பு, அதுக்கு அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சி நமக்கு இப்படி கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணனும், இந்த மிடில் பார்ட்ல இப்படி ஒரு கட் பண்றோம்னா we get this type of hole. Sixth sum, how many lines of symmetry do these shapes have? இப்போ கொடுத்திருக்க ஷேப்ஸ்க்கு வந்து lines of symmetry எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு rhombus. சோ ஸ்கொயர் தான் கொஞ்சம் ரொட்டேட் ஆனா rhombus அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு line of symmetry நமக்கு 1 2 அப்புறம் இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 3 4. அப்போ this has 4 lines of symmetry. இது வந்து பாத்தீங்கன்னா we have 1 2 3 4 5 6 7 8 lines of symmetry இருக்கும். நான் draw பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம 4 draw பண்ணிட்டோம். and second நமக்கு இந்த edge, இப்போ இந்த edge டார்கெட் பண்ணி நம்ம பண்ணலாம். 1 2 3 4. அப்போ we have 8 lines of symmetry. B sum, a triangle with equal sides and equal angles. So இப்படி ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் நமக்கு இந்த பாயிண்ட்ல வெர்டெக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணா ஈக்குவலா இருக்கும் and இந்த வெர்டெக்ஸ்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஈக்குவலா இருக்கும். So since it's a equilateral triangle, all sides are equal. அதுல வந்து equal sides இருக்கும் and equal angles இருக்கும். So இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 lines of symmetry மொத்தம். See sum, a hexagon with equal sides and equal angles. Hexagon again நமக்கு 6 lines of symmetry இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட டார்கெட் பண்ணி டிரா பண்ணலாம். 1 2 3. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம டார்கெட் பண்ணி 3 லைன் டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ஃபேஸ், இந்த flat surface டார்கெட் பண்ணி we can split it. 1 2 3. அப்போ we got 6 lines of symmetry in hexagon. Seventh sum, trace each figure and draw the lines of symmetry if any. இப்போ இந்த இமேஜஸ்க்குலாம் lines of symmetry பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்ணலாம். So first வந்து we can split like this. ஒரு lines of symmetry இருக்கு. Second வந்து we can split like this.
அப்புறம் இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ this image got 2 lines of symmetry. and இது வந்து பார்த்தீங்கன்னா again ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு rhombus 1 2 3 4 lines of symmetry. இங்க again பார்த்தீங்கன்னா 4 வரும் 1 2 இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் 1 2 இங்கேயும் 4 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த இமேஜை வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து இப்படி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டயகனல் பண்ணலாம். அகைன் இது வந்து ஒரு ஸ்கொயர் தான். ஸ்கொயருக்கு நமக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வரும்? மொத்தம் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வரும். ஸோ நம்ம இது 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் இமேஜ்க்கு வந்து 1 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இது வந்து செகண்ட். இதுக்கு வந்து 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் ஆப்ஷன் இருக்கு. And third one க்கு பாத்தீங்கன்னா we can draw only 1 lines of symmetry. வேற எதுவும் ஆப்ஷன் இல்ல. only one for this. இப்போ இந்த fourth image பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்படியும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். This way and this way. So totally 4 lines of symmetry for fourth. Next sum, find the lines of symmetry for the column below. இங்க கொடுத்திருக்க கோலத்துல வந்து lines of symmetry கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. and இது again நமக்கு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த லைன் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஹாஃப் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிக்கல் லைன்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். and next வந்து இப்படியும் பண்ணிக்கலாம். this way we can split and also this way. அப்புறம் நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ ஈக்குவல் ஹாஃப் வரும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்தும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சைட்ஸும் பண்ணிட்டோம். அப்போ மொத்தம் எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு? 6 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. Ninth sum, draw the following: a triangle with exactly 1 line of symmetry. இப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல வந்து 1 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னா அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருக்கும். Isosceles பாத்தீங்கன்னா 2 sides equal இருக்கும், other side different இருக்கும். அப்போ isosceles triangle have 1 line of symmetry. B பாத்தீங்கன்னா a triangle with exactly 3 lines of symmetry. So 3 line of symmetry இருக்கிறது பாத்தீங்கன்னா equilateral triangle. So all sides equal இருந்தா it's called equilateral triangle. இப்படியும் split பண்ணிக்கலாம். This way we can split and this way we can split. C, a triangle with no line of symmetry. இப்போ scalar triangle பார்த்து பாத்தீங்கன்னா there is no line of symmetry. ஏன்னா மூணு சைட்ஸும் டிஃபரெண்டா இருக்கும். So scalar triangle has no lines of symmetry and மூணு சைட்ஸும் வந்து unequal-ஆ இருக்கும். இப்போ next question கேட்டிருக்காங்க, is it possible to draw a triangle with exactly 2 lines of symmetry? இப்போ நம்ம மொத்தம் 3 triangle பார்த்தோம். இதுல வந்து 1 line of symmetry இருக்கு, இதுல 3 இருக்கு, இதுல வந்து no line of symmetry. அப்போ 2 line of symmetry வச்சு ஒரு triangle பண்ண முடியாது. இதுக்கான ஆன்சர் வந்து no. 10th sum, draw the following. In each case, the figure should contain at least one curved boundary. இப்போ curve line base பண்ணி ஒரு image draw பண்ணனும். and ஒவ்வொரு இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி number of lines of symmetry வர மாதிரி நம்ம draw பண்ணனும். So first என்ன கேட்டிருக்காங்க, only one line of symmetry கேட்டிருக்காங்க. அதுக்கு we can make a curve, ஒரு pot மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல curve இருக்கு இல்லையா? So curve we can draw like this. So இது பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்ட்டா இல்ல, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. So இந்த curve வந்து we can make one line of symmetry. Figure with 2 lines of symmetry. 2 lines of symmetry வர மாதிரி நம்ம image பண்ணனும். இப்போ செகண்ட் ஒன்க்கு we can draw this image. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு line of symmetry பண்ணலாம். and this way also we can split up. ரெண்டு line of symmetry பண்ணலாம். C question, a figure with exactly 4 lines of symmetry. இப்போ C க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 4 petals வச்சு flower பண்ணிக்கலாம், where we get 4 lines of symmetry. So 4 lines of symmetry we get. 11th sum, copy the following on square paper. Complete them so that the blue line is a line of symmetry. Problem A has been done for you. இப்போ இங்க இருக்கிற இமேஜ் வந்து அப்படியே நம்ம மிரர் இமேஜை காப்பி பண்ணணும். ஸோ இந்த சைடு இருக்கிறது அப்படியே நம்ம இந்த சைடு காப்பி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம வரையணும். அது இந்த ப்ளூ லைன் தான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த ஹாஃப் வந்து எக்ஸாக்டா இங்க வரணும். அப்போ இங்க எத்தனை பாக்ஸ் இருக்கு? 2 பாக்ஸ் இருக்கு. ஸோ 2 பாக்ஸ் நான் இங்க டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அகைன் 2 பாக்ஸ், 2 squares, again 2
2 2 and then this way. So இப்போ நான் B வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம C பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் C டிரா பண்ணிட்டேன். இங்க இந்த ஒரு 2 லைன்ஸ் கவர் ஆகுது. அதுக்கு அப்புறம் மேல and then this way. அதுக்கு அப்புறம் இங்க and then this way. So இந்த மாதிரி நீங்க C பண்ணனும். இப்போ நெக்ஸ்ட் D பாத்தீங்கன்னா இங்க இமேஜ் இங்க கவர் ஆகும். இது வந்து இங்க கவர் ஆகும். E again வந்து நமக்கு and next F 1 2 3. அப்போ 1 2 இங்க நமக்கு straight line வருது. 2 lines this way and then connect. Okay, we did it. So நம்ம F4 முடிச்சிட்டோம். இது மாதிரி நீங்க சிம்பிளா பாக்ஸ் டார்கெட் பண்ணி டிரா பண்ணாலே போதும். It's very simple. 12 sum. Copy the following drawing on square paper. Complete each one of them so that the resulting figure has the two blue lines as lines of symmetry. இங்க வந்து ரெண்டு lines of symmetry கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இமேஜ் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி டிரா பண்ணனும். அதாவது நாலா ஃபோல்ட் பண்ணிருக்காங்க எல்லா இமேஜும். சோ நாலா ஃபோல்ட் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் வருமோ அதை இங்க டிரா பண்ண சொல்லிருக்காங்க. 1 2 அதே மாதிரி இங்க 1 2. அப்ப நம்ம லைன் இங்க வரணும். நெக்ஸ்ட் இங்க இப்போ இங்க. செகண்ட் ஒன் 1 2 3 அதே மாதிரி 1 2 இங்க வந்து அந்த ஸ்லோப் வருது. C பாத்தீங்கன்னா again இங்க ஒண்ணு this way. இப்போ இங்க ஒண்ணு இங்க. இப்போ இதே இமேஜ் இங்க வரணும். C ரொம்ப சிம்பிளா இருக்கு. சும்மா ஒரு zigzag பேட்டர்ன் தான் அவ்வளவுதான். இப்போ D ல பாத்தீங்கன்னா நமக்கு 2 lines இல்லையா இங்க 2 lines 2 linesக்கு அப்புறம் ஒரு curve line வருது. So இங்க இருந்து ஒரு curve line. Same way இங்க straight line வந்துட்டு ஒரு curve line. இங்க again 2 lines இங்க ஒரு straight line அப்புறம் இங்க curve. So நம்ம D முடிச்சிட்டோம். E பாத்தீங்கன்னா again ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கோங்க. இப்போ இங்க இப்படி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிரா பண்ணிட்டோம். இப்போ F. இப்போ F பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 3 ஸ்கொயர் இருக்கு. அப்போ இங்க 3 ஸ்கொயர். அப்போ இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது முடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கு அப்புறம் ஒரு curve லைன். அதுக்கு அப்புறம் இங்க ஜாயின் பண்றோம். இப்போ again இந்த லைனை நம்ம ஜாயின் பண்றோம். சோ ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். இங்க ஒரு லைன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு curve லைன். இங்க ஒரு curve. அப்புறம் இங்க ஜாயின் பண்ணனும். அப்புறம் this line here. We got this. இப்போ F1 நம்ம முடிச்சிட்டோம். 13 sum. Copy the following on a dot grid. For each figure draw 2 more lines to make a shape that has a line of symmetry. இப்போ இங்க வந்து ஒரு lines கொடுத்திருக்காங்க. So we have to fill up with few more lines. So fill பண்ணிட்டு அதுல வந்து lines of symmetry வர மாதிரி நம்ம ஒரு shape கொண்டு வரணும். இப்போ first நம்ம triangle மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். triangle வந்து ஒரு line of symmetry நம்ம இப்படி draw பண்ணிக்கலாம். Second shape நம்ம இப்படி draw பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம இங்க இருந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து இந்த மாதிரி பண்ணி இதுக்கு ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். சப்போஸ் நீங்க 2 3 இருந்தா கூட நோ ப்ராப்ளம். as per your imagination.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம இந்த இமேஜ் draw பண்ணிட்டு லைன் ஆஃப் சிமெட்ரி இங்க draw பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து we can draw like this. இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இப்படி பண்ணிக்கலாம். and இந்த ஃபிகருக்கு we can draw like this. and line of symmetry இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.